அரசியல் களம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நேற்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய மாநில தலைவராக அண்ணன் மரியாதைக்குரிய கு. செல்வபெருந்தகை அவர்கள் பதவியேற்றிருக்கிறார்கள். அவருக்கு அந்த பதவி போடுறாங்க, பதவி அறிவிக்கிறாங்க அப்படின்ன உடனே தலைவர் டாக்டர் மரியாதைக்குரிய அருமை தலைவர் செயல் தலைவர் ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் M.K. விஷ்ணு பிரசாத் அண்ணன் அவர்கள் அலைபேசியில் அழைத்து வாழ்த்து தெரிவித்து விட்டார்கள். அதுபோன்று எனது அரசியல் வழிகாட்டி A.R. கிருஷ்ணதாஸ் அண்ணன் அவர்களும் வாழ்த்து தெரிவித்தார்கள். ஏன், நான் ஒரு சாதாரண தொண்டன் என்னுடைய அலைபேசி அழைப்பை ஏற்று நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துக்கள் சொல்லும்போது நன்றின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியை கொடுத்தாங்க எங்களுக்கு. நாங்க எதிர்பார்க்கல. இது போன்ற ஒரு தலைவனை தமிழகம் எதிர்பார்த்து கொண்டிருந்தது என்று சொன்னால் அதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னு சொன்னா, கர்நாடகால ஒரு D.K. அண்ணன் போன்று, ஆந்திரால சர்மிளாக்கா போன்று, ஏன் தெலுங்கானாவில் ரேவந்த் அண்ணா போன்று தமிழகத்திலும் செல்வபெருந்தகை அண்ணன் அவர்கள் மாபெரும் எழுச்சியோடும் கட்சியை ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியோடும் பயணிக்க வைப்பார் என்பதில் என்ற எங்களுக்கு அனைவருக்கும் நம்பிக்கை உண்டு. இனி வரும் காலங்களில் அவருடன் இணைந்து தலைமை பண்பை ஏற்று தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அண்ணன் அவர்கள் என்ன ஆணையிடுகிறார்களோ அதை ஏற்று இனி வரும் காலங்களில் வீரியமாகவும் வேகமாகவும் செயல்படுவோம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இனி காங்கிரஸ் கட்சியில் கோஷ்டி என்ற ஒன்று இல்லாமல் புல்லுருவிகள் இருந்தால் அவர்களை எரிந்துவிட்டு நன்றாக கட்சி நடத்த ஒரு தலைவன் வந்திருக்கிறான் என்ற தைரியம் காங்கிரஸ் அடிமட்ட தொண்டர்களுக்கு வந்திருக்கிறது. நிச்சயமா சொல்லணும்னு சொன்னா, இனி வரும் காலங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு வசந்த காலங்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் முன்பாக ஓர் புதிய ரத்தம் காங்கிரஸ் கட்சிக்கு பாய்ச்சப்பட வேண்டும் என்ற எண்ணம் அனைத்து தொண்டர்கள் மத்தியிலும் இருந்தது. அந்த எண்ணத்தை நிறைவேற்றிய அகில இந்திய தலைமைக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் அன்னை சோனியா காந்தி மேடம் அவர்களுக்கும் தலைவர் மரியாதைக்குரிய கார்கே அவர்களுக்கும் எங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக காங்கிரஸ் கமிட்டியில் மாற்றம் வேண்டும் என்ற எங்கள் கோரிக்கைக்கு ஏமாற்றம் இல்லாமல் ஓர் சந்தோஷத்தை அளித்த தலைமைக்கு என்றும் நன்றி கடன் பட்டுள்ளோம். இனி வரும் காலங்கள்ல எங்க காங்கிரஸ் பேரியக்கம், நமது காங்கிரஸ் பேரியக்கம் நன்றாக வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லும் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாடாளுமன்ற தேர்தலை தைரியமாக புதிய தலைமையுடன் புத்துணர்ச்சியுடன் சந்திப்போம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தொண்டர்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றிய தலைமைக்கு மிகப்பெரிய நன்றி. அருமையான தலைவரை தமிழகத்திற்கு கொடுத்திருப்பதற்கு நாங்கள் தலைமைக்கு கோடான் கோடி நன்றியை செலுத்துகிறோம். தொண்டர்களின் எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் தலைமைக்கு மிக்க நன்றி. அதே போன்று செல்வபெருந்தகை அண்ணனை பொறுத்தவரையில் மாபெரும் மனிதர், நல்ல மனிதர், நல்ல வளர்ச்சி. அவருடைய வளர்ச்சியை பார்க்கும் பொழுது நேர்கொண்ட பார்வை, ஒரு அமைதியின் மறு உருவமாகவும் ஆழமாக சிந்திக்கக்கூடிய மிகச்சிறந்த அறிவு பொக்கிஷமாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணன் அவர்களுடன் இணைந்து தொடர்ந்து வீரியமாகவும் வேகமாகவும் விவேகமாகவும் செயல்படுவோம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்று மாநில தலைவர் அவர்களை சந்திக்க காத்திருக்கிறோம். நன்றி அருமை உறவுகளே. மற்றொரு நிகழ்ச்சி சந்திப்போம். ஜெய் ஹிந்த்.